மகதீர் கூட சேர்ந்துக்கிட்டு பின்ன அநியாயம் தாயா இது. வேற எதுவுமே நம்மளை இந்த நிலைமைக்கு ஆக்குனது மகதீரும் சாமியாலும். அதுக்கு சாமியால் வழிவகுத்தது, சாமியால் மகதீர் வழிவகுத்தது சாமியால் உடந்தையா இருந்தது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், எங்க வேணாலும் பிடிச்ச ஐஎஸ்எல்லாட தூக்கு தண்டனை கொடுப்பா, உண்மையை சொன்னா உனக்கு உறக்குண்டா அப்படின்னு நான் அப்படி சொல்லுவேன். அப்படித்தான் வந்தது இந்த கிராமம். கடைசியில் இப்போ எங்களை டோல்னு போட்டு கடைசியில் 2005 நாங்கள் உங்ககிட்ட வாங்க முடியாது. இன்னொன்று அது கிடையாது, ஒரு நாள் மீட் பண்ணா சார். நாங்கள் ஒரு நாள் 31st of March மீட் பண்ணிட்டு, அன்னைக்கு சண்டையா இருந்தால் நீங்கள் சாட்டர்டே, அப்போ ஆஃபீஸ் சாட்டர்டே சண்டே இருந்துச்சு பாருங்க. 31st of March சண்டையா இருந்தால் நீங்கள் 30th of March போய் கட்டணும். நீங்கள் 1 ஏப்ரல் கட்டினீங்கன்னா ஒரு வெள்ளி ஃபைன் உங்களுக்கு. ஆனால் ஒரு வெள்ளி அதை கேரா ஒரு மாசமா எடுத்துக்கிறாங்க, ஒரு மாசம் ஃபைன். அப்படி கட்டி வந்தால் இன்னைக்கு டோலு இது ஸ்குவாட்டர்ஸு அப்படின்னு நல்ல அந்த பங்காட்டம் தராங்க. அந்த கோர்ட்டு கேஸ் பற்றி சொல்லுங்க. இந்த கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு கேஸ் நம்ம இது முடிஞ்சோட நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போராடி பார்த்தோம். போராடலை, நாங்கள் முறைப்படி கேட்டு பார்த்தோம். அரசாங்கம் ஒரே பிடியில் இருந்துக்கிடுச்சு. ஏன்னா இந்த நிலத்தை எடுத்தது தனியாரோ யாரும் இல்லையே, எடுத்தது அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் தானே. அப்போ எடுத்தோம்னா அவங்க நாங்கள் கொடுக்குறது 700 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம தாரேன், நாங்கள் நீங்கள் பீண்டாயிருங்க 2 வருஷத்துக்கு உங்களுக்கு சேவா காசு கட்டுறோம். எங்கே கொடுக்குறோம் நம்ம 700 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்களா? எங்கே கொடுக்குறோம் நம்ம? அது கட்டி தாரேன் நாங்கள். எந்த சைட்டு இந்த சைட்டா அங்கிட்ட அதே இடத்துல தான் எங்கன்னு தெரியும். அந்த இடத்துல அது கொடுத்த அன்னைக்கு தான் நிச்சயம். அங்க சொல்லுதானே சார். அந்த நிலத்தை யாருக்கிட்ட அரசாங்கம் வித்துச்சு அதை சொல்லுங்க. யாருக்கிட்ட? எங்களுக்கு தெரிஞ்சு கோப்ராசி கர்ஜான் நெகிரி புலப்பினா வித்துட்டோம். நீங்க சொல்றீங்களா சார்? வித்துட்டோம் அப்படின்னு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்க கேட்டப்ப என்ன விலைக்கு அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்பத்தானே எங்களுக்கு இந்த விலைகள்லாம் தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு அவங்க சொல்ல நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல அன்னைக்கு. அப்படி வித்துட்டோம்னு தெரிஞ்சோட நீங்க எடுத்த முயற்சி என்ன? முயற்சி நம்ம கோசுக்கு எம்ஐசியை பார்த்தோம். எம்ஐசி டிவிஷன் மூலியமா போய் எம்ஐசி தலைமையகத்தை இது நம்ம ஸ்டேட் சேர்மனை பார்த்து சொன்னோம். அவரும் சொன்னாரு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி வாங்கி தரேன்னு. அப்புறம் அது முடிஞ்சுட்டு நாங்கள் சாமியாலையும் போய் பார்த்தோம். சாமியால நேராக பார்த்தோம். அப்பயே கூப்பிட்டா, ரஜபதி லுக்கிங் டு த இந்தியன் மேட்டர், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு, உடனே இது பண்ணினாரு. ரஜபதி என்ன செய்தாரோ ஏது செய்தாரோ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் போய் கேட்குறப்பனா இல்லை அதை பற்றி ஸ்டேட்டில் பேசுகிறேன், அசம்பிளியில் பேசுகிறேன். ஆனால் அசம்பிளியில் ஒரு வாயை திறந்தவொடனே இனிமே சொல்லுவாங்களாம், ரஜபதி சுக்கோ பிளாஸ் டுடோ அப்படின்பாங்க. அதோட இவரும் பேச, ஏன்னா ஒன்லி 1 இந்தியன் தானே. அப்புறம் நாங்கள் எம்ஐசியில் போய் சுப்பியாவையும் பார்த்தோம். சாமியால நேராக 2-3 திருப்பு பார்த்தோம். சாமியாளுக்கு நேராகவே மனு கொடுத்தோம். அப்புறம் படாவி அப்போ ஆட்சியில் இருந்தார். படாவிக்கு போய் நேராக 2-3 தாட்டி கையை பிடிச்சி பயன்பாரில் ஒரு நோம்பு மாசத்துல அவங்க சாயந்தரம் விருந்து வைப்பாங்கல்ல, முக்கா போசாக்கு பயன்பார் மார்க்கெட்டு அந்த மெஜிட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ நானே ஒரு கமிட்டி எல்லாம் போய் பிடிச்சி கையை பிடிச்சி பரா தொழவுங்களா அப்படின்னு. ஓகே, நான் ஒரு ஏற்கிட்ட சொல்லி அந்த லெட்டரை வாங்கி வச்சுக்க. ஒரு போய் பார்த்தானே கேட்டான்னு கூட ஒரு சிட்டிசன் இந்த மாதிரி உன்னோட பிரதமர் கீழே உள்ள ஒரு சிட்டிசன் மிந்தா தொழவுங்கிறாங்க அப்படின்னுங்கிறது கூட அந்த ரீதியில கூட அவர் எடுத்துக்கிறாரு. ஒரு பிரதமரா இருந்து ஒரு பிரதமரோட ஆட்சி கீழே உள்ள அவன் யாராத்தான் இருக்கட்டும், எந்த இடமாத்தான் இருக்கட்டும், வாரம் யாரு உன்னோட சிட்டிசன், உன் மலேசியன் உங்ககிட்ட தோழம் கேட்கிறான், அதை நீ பொருட்படுத்தாத ஒரு பிரதமரா? மின்டா தோழங்களா பாலா அப்படின்னு என்ன செய்யறது? அவரும் தோழம் பண்ணல, எம்ஆர்ஜி தோழம் பண்ண, அதோட வந்துச்சு இந்த எலெக்ஷன் ஒரு திருப்பங்கள் ஆச்சு. இந்த எலெக்ஷன் வந்துச்சு, இந்த இடத்த உங்களுக்கு நாங்க மீட்டு கொடுத்துவோம் யாராச்சும் அந்த மாதிரி உறுதி வாக்கு கொடுத்தாங்க. என்னையா கேசட்டே இருக்கியா? இல்ல சொல்லுங்க. ஏன்
சொன்னது எல்லாருமே சொன்னாங்க. ராமசாமி சொன்னாரு, நம்ம ப்ரொஃபசர் ராமசாமி, நம்ம ராயர், நேதாஜி ராயர், ராயர்ல சனீஸ்வரன், நேதாஜி ராயர் அவர் பேர் வந்து சனீஸ்வரன். அப்ப அவரு எலெக்ஷன் மொத்த 7:30 மணிக்கு மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு, சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமை மீஸ் பண்ணாட்டி நாங்க அங்க ஒரு கோப்பி கடையில வந்து சொல்லிடுறோம், தண்ணிக்கிட்ட எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தோம். அப்ப இந்த போனை வச்சு கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு எந்தெந்த இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது 7:30 மணிக்கு அவர் வெற்றி ஆகிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அங்கங்க நாங்க போன் பண்ணி கேட்கும் போது இந்த இதுல மெஜாரிட்டியா இருக்கு, இந்த இதுல மெஜாரிட்டியா இருக்கு. அவர் எங்கேயோ போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு 8:30 மணிக்கு வந்தார். நானும் ஸ்டீவனும் தான். அவர் அந்த லேண்ட் ரோவர் காடி வச்சிருந்தார். இறங்கி என்ன அங்கிள் தான் கூப்பிடுவார். அங்கிள், கம்பம் உங்களுக்கு தான், ஸ்டீவன் கம்பத்தை நான் உங்களுக்கு வீடு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதோட நம்ம பொங்கல் விழாக்கும் வந்தாரு. கற்பால் வாக்குறுதி கொடுத்தாரு, இதே ராயர் வாக்குறுதி கொடுத்தாரு, ராமசாமி வாக்குறுதி கொடுத்தாரு, அனுவாரே வந்து வாக்குறுதி கொடுத்தாருயா. எலெக்ஷனுக்கு முந்தி அனுவார் கம்பத்துக்கு வந்தாரு. அப்படி பக்காத்தான் ராயர் வீண் பண்ணான். பட் ஒண்ணு அவர் சொல்லல, பிணைங்க வீண் பண்ணான்னு சொல்லல, வீண் பண்ணா அப்படின்னாரு. எதை வீண் பண்ணா, ஸ்டேட்டோ இல்ல பார்லிமெண்டோ, எங்க வீண் பண்ணான்னு சொல்லு. வீண் பண்ணுனா நீங்க இந்த கிராமத்துல நீங்க இந்த காலம் முழுக்க இருப்பீங்க அப்படின்னு அவர் ஒரு உறுதி வாக்குமூலம் கொடுத்தாரு. ஆனா அவர் சொன்ன அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு இங்க பிணையங்களே இருந்து அவளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்காது. பிணைய மாநிலத்தில முதல்வரோட சப்போர்ட் வந்து இன்னைக்கு சுத்தமா இல்லை. சரி, அதுக்கு பிறகு வந்து இப்ப வந்து தெளிச்சு வந்துட்டாங்க, டிஏபி எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஏதாச்சும் முயற்சி எடுத்து யாராச்சும் அவங்களே வந்து பார்த்தாங்களா? இல்ல இது வரைக்கும் நாங்க டிஏபி ஜெயிக்காதுக்கு முந்தையே தான் கேஸ் போயிடுச்சு இல்ல. அதோட போனாரு, கூப்பிட்டு 1 மாசத்துல கூப்பிட்டாரா, 1 வாரத்துல கூப்பிட்டாரு, 2 வாரம் கூப்பிட்டு ஒரு வார்த்தை இப்படி சொன்னாரு, பிகாஸ் ஐ ஆம் இன் தி சீட், இந்த நாக்காளியில உட்கார்றது என்ன இட்டு இல்ல, உங்களை இட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். பிகாஸ் ஆஃப் யூ ஐ சீட் இன் த சீட். சோ நீங்க தான் எனக்கு அப்படின்னு இதே வார்னிங் கொடுத்துட்டு, டெஃபினெட்லி இந்த உங்களோட பிரச்சனையை நான் தலையிட்டு நிச்சயம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பை சொல்லுவேன் அப்படின்னாரு. அன்னைக்கு சொன்னா 1 வருஷம் 365 நாள் கடந்து மார்ச் 8 இன்னைக்கு 6 மாசம் முடிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காதுல வாங்காத அவரு செவிடாகிட்டார். அதுக்கு உடந்தையாகவும் நம்ம ஆளுங்க இருக்கிறாரு. சரி, இப்போ யாருமே உங்களுக்கு கேட்காம இருந்து இப்ப உங்களுக்கு கடைசியா பெடரல் கோர்ட்ல வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இல்ல ஃபைல் பண்ணி தான் தோத்து போச்சு. பெடரல் கோர்ட்டுக்கு போனீங்க, அங்க இல்ல நாங்க கோர்ட்ல இங்க வந்து ரெஜிஸ்ட்ரா கோர்ட்ல நாங்க போனதோட வேஸ் த டிரான்சாக்சன் லெட்டர் அப்படின்னு கேட்டாரு. அது வந்து ஹக்கீம் கருத்த துவான், என்னமோ ஒரு துவான் அவர் கேட்டதோட அவங்க ப்ரொடியூஸ் ஸ்டேட் லீகல் அட்வைஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸ்டேட் லீகல் அட்வைஸை கோப்ராசியோட லாயர் காசியன் லீம் அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதோட கேஸை தூக்கி போட்டார். கேஸு என்ன நூல் அண்ட் வேலின்னு தூக்கி போட்டார். அவங்களுக்கு இதா இருக்கு, நீங்க மாத்தலாம், இதே தப்பான முறை அப்படின்னு தூக்கி போட்டார். அப்புறம் அவங்க தான் அப்பீல் பண்ணாங்க ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டுக்கு. அதனையும் ஜட்ஜி லூயிஸ் வேரா பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை, நிலத்துக்கு நீங்க சொந்தக்காரவங்க அப்படின்னு மாத்தவே இல்லை, அதை எப்படி நீங்க உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு தூக்கி போட்டார். ஆனா மாத்தலன்னு சொல்றீங்களா, அது உண்மைங்களா? இன்ன வரைக்கும் மாத்தலையா? ஹவுசிங் ட்ரஸ்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாத்தல. ஏன்னு கேட்டா 24ஆம் தேதி ப்ரொடியூஸ் பண்ணலையே. எங்க லாயர் மாலிக் இம்தியாஸ் கேட்டு அவங்க இல்லைன்ட்டாங்களே. இருந்தா கோர்ட்ல போலோகிஸ்டின் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, இல்லையே. இந்த மாசம் 24 மட்டும் மாத்தல. இன்னமே மாத்தி இருப்பாங்களா? இன்னமே மாத்திர செல்லுபடி பண்ணுமா? அப்புறம் இது வரைக்கும் அவங்களோட என்ன நெகோசியேஷன் பண்ணிருக்கீங்க? நாங்க அவங்க கிட்ட எந்த ஒரு நெகோசியேஷன் பண்ணல. எங்களுக்கு இந்த கம்பத்தை எப்படியாச்சும் தற்காத்து கொடுத்தாங்க.
எங்களோட வாதம் இதுதான். நாங்க பாரம்பரிய கிராமம் சுருக்கா எங்க பாரம்பரிய கம்பம் இது. எங்க பாரம்பரிய கம்பம் எங்களுக்கு துறை கொடுத்தது எனக்கு நல்லா தெரியும். இட் இஸ் a gift for us given by the David Brown Institute.